நண்பர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தம் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது என்பதை வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தமிழ் என்கிற சேனலில் பார்த்து கொண்டு வருகிறோம். இஸ்ரேல் மத்திய கிழக்கில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்குன்னெலாம் பார்த்தோம். அதில் ஒரு விஷயம், அது இப்போது நடந்ததில்லை, ரொம்ப காலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு வர விஷயம்தான். ஆனால் இப்போது அதிகமாக பேசப்படுகிறது. அது யார் பேசுகிறாங்கன்னா இஸ்லாமிய தலைவர்கள். அவங்களே ரொம்ப கவலையோடு அவங்களுடைய இஸ்லாமிய மத போதனை கூட்டங்களில் பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக இஸ்லாமிய மத தலைவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். இஸ்லாமிய மத அமைப்புகள், இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய தேசங்கள் இதெல்லாம் அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. பல இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள் அதெல்லாம் அமெரிக்காவுக்கோ அல்லது இஸ்ரேலுக்கோ எதிராக நின்று போராடி இருப்பாங்க, அடியோடு அழிக்கப்பட்டிருப்பாங்க. ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு நாங்கள் பெரிய காலிப்பேட்டை உருவாக்க போகிறோம், இஸ்லாமிக் காலிப்பேட்னு ஆரம்பித்தாங்க. படுதோல்வி, அவர்களுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க. அதேபோல் இஸ்ரேலுக்கு எதிராக முக்கியமான ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதிகள், ஈராக்கில் உள்ள பல அமைப்புகள், இஸ்ரேலுக்கு எதிரான அந்த பல அமைப்புகளுக்கும் ஈரான் தேசத்துக்கும் உதவியாக இருந்த சிரியா தேசத்துடைய வீழ்ச்சி, இப்போது இது எல்லாத்துக்கும் மேலே ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அழிக்கப்பட்டது. இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த தீவிரவாத அமைப்புகளுடைய பல தளபதிகள், தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க யுத்தம் பண்ணும்போது இது மிக அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இது எல்லாருக்குமே இதையெல்லாம் கவனித்து கொண்டு இருக்கிறேன்னா, தொடர்ச்சியாக பல வருடங்களாக இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அது இப்போது ரொம்ப அதிகமாக இந்த யுத்தத்துக்கு பிறகு, அக்டோபர் 7க்கு பிறகு இஸ்லாமிய மத அமைப்புகள், தீவிரவாத அமைப்புகள், அதனுடைய தலைவர்கள், ஈரான் போன்ற தேசங்கள், அதனுடைய தலைவர்கள், இவர்கள் எல்லாருமே பெரிய அழிவை, பின்னடைவை சந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. இதை பார்க்குற எல்லா மக்களுக்குமே இது பெரிய ஆச்சரியமாக கேள்வியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு, இஸ்லாமிய மத நம்பிக்கையில் தீவிரமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது பெரிய சந்தேகத்தை, அவங்களுடைய விசுவாசத்தை ஒழுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் பல இஸ்லாமிய தலைவர்களும் என்ன சொல்கிறாங்க, பலரும் இது பற்றிய சந்தேகங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பலர்கிட்ட இருந்தோம் இந்த மாதிரி சந்தேகமான கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் பார்த்துருக்கேன். ஒரு இஸ்லாமிய தலைவர் போதனை செஞ்சிட்ருக்கார். பலரும் அதை கேட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர், ஒரு டிவி ஆங்கர் தான், ஒரு இஸ்லாமியர்னு நினைக்கிறேன், அவர் இந்த கேள்வி கேட்குறார். ஏன் தொடர்ச்சியாக இஸ்லாமிய தேசங்கள் தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்கிறது? இந்த மேற்குலக நாடுகள் இஸ்ரேல் இதுதான் பெரிய எதிரியாக சொல்லி அவங்கள அழிக்கணும் அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லுதுன்னு சொல்லி இவங்க யுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் வெற்றியடைந்து கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இவங்க தொடர்ச்சியாக தோல்விகளே தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு சரியான பதில் அவரால் சொல்ல முடியல. அவர் இல்லை கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர், அதனால் தவறு செய்தவங்களை தண்டிப்பார் இப்படியே சொன்னாலும் கூட, அவர் சமாளித்தாலும் இஸ்லாமிய தலைவர்களுடைய முக்கியமான போதனையை இன்றைக்கி அமெரிக்கா, ஐரோப்பாவில் கூட அங்கே போய் உட்காந்துக்கிட்டு we will overcome the world அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் நாங்கள் ஜெயித்து அங்கே அவர்களுடைய கலாச்சாரம், மதத்தை அழித்து எங்களுடைய மார்க்கத்தை அவங்கள கொண்டு வந்துடுவோம், இப்படி தான் அவங்க தொடர்ச்சியாக போதனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அவர்கள் நோக்கமாக, கொள்கையாகவே வைத்திருக்கிறாங்க. அதை வெளிப்படையாகவும் சொல்கிறாங்க. ஆனால் பல எக்ஸ் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. இஸ்லாம் மதத்தை விட்டு வெளியே வந்தவர்கள் மிக அதிகமாகி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொன்னது கூட இந்த மத போதகர்கள், இமாம்ஸ் எல்லாம் பேசின அந்த வீடியோக்களெல்லாம் போட்டது கூட ஒரு எக்ஸ் முஸ்லீம் தான், ஹாரி சுல்தான் என்பவர் இந்த பல வீடியோக்களை போட்டிருந்தார், இதை பற்றி பேசியிருந்தார். இப்போ அந்த வீடியோக்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதில் அந்த மத போதகர்கள் சொல்வதை பாருங்கள். Something that is really threatening the core of our society. Something that is so severe, so serious, that almost every single day I deal with it. Every single day. And that is Muslim youth leaving Islam. What percentage do you think that would be? Is it 2% of our youth? Is it 3? Give me a number. I want to share with you. Give me a number. 10, 5%. No, I want more than 5. 15, more. 20, more. 24% of Muslim youth are leaving Islam. அப்போது இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமில் இருந்து வெளியே போகிறவங்க இப்போ அதிகரித்து கொண்டே இருக்கிறாங்க. பல இளைஞர்கள், முக்கியமாக மேற்குலக நாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இஸ்லாமை விட்டு வெளியே போகிறாங்க, அல்லது மத நம்பிக்கை இல்லாமல் போகிறாங்க, அல்லது 4 பேரை புதுசாக இஸ்லாமுக்கு கொண்டு வந்தால் அதில் ஒருத்தர் வெளியே போயிடுறாரு.
So when we look around and say, what's the silver lining to all of this? That every day we hear this terrible news of one of our leaders getting killed. Why is the other side not getting killed? Why are they not being decapitated? Decapitated. He wants American soldiers and American leadership to get decapitated. இன்னொரு மதபோதர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப கவலைப்படுறாரு. தொடர்ச்சியாக இஸ்லாமிய தலைவர்கள் இப்படி கொல்லப்படுகிறார்கள், இஸ்லாமிய அமைப்புகளுக்கு பெரிய தோல்விகள் வந்து கொண்டே இருக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அவர் அதற்காக ரொம்ப கவலைப்படுறாரு. அவர் அது முக்கியமாக எப்படி சொல்கிறாரு, நம்முடைய தலைவர்கள்ங்கிறார். அவர் வந்து யூஎஸில் இருக்கிறார், அமெரிக்காவில் மிச்சிகனில் ஒரு பெரிய மசூதியில் இருந்து போதனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அமெரிக்காவில் வாழ்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நம்முடைய தலைவர்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படுகிறார்கள், அதாவது இஸ்லாமிய தலைவர்கள் கொல்லப்படுறாங்களாம், அதை நம்முடைய தலைவர்கள்னு சொல்கிறாரு. ஆனால் மேற்குலக நாடுகள் தலைவர்கள் ஏன் கொல்லப்படலை, அவர்கள் ஏன் டீகேபிட்டேட் பண்ணப்படவில்லை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு கேட்கிறார். அப்போ அவருடைய எதிர்பார்ப்பும் இஸ்லாம் அல்லாத தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் நடக்கிறது அதற்கு நேர் எதிராக இஸ்லாமிய தலைவர்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் அழிக்கப்படுகிறது. இதனால் பல இஸ்லாமியர்கள் அவங்க மதத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை இழந்து போயிட்டே இருக்கிறாங்க. 2023 அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது நடந்த அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு காசா மேலே எவ்வளவு பெரிய அழிவு வந்தது இல்லை. இன்னைக்கு உலகத்தில் வேறு எந்த இடமும் அப்படி இல்லை, அவ்வளவு மோசமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க, பக்கத்தில் இஸ்ரேல் தேசம், சுற்றியும் பல அரபு தேசங்கள், உலக போக்குவரத்துடைய மையப்பகுதி, வாணிபத்தில் எவ்வளவோ வளர்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு காசாவுடைய நிலையை பாருங்கள், மக்களுடைய நிலையை பாருங்கள். அந்த இடமே அழிந்து அவர்களால் ஒரு தொழில் செய்ய முடியாது, எல்லாமே அழிந்து போய்விட்டது. முழுக்க முழுக்க உலகம் மக்கள் தானமாக கொடுக்கிற உணவுப் பொருட்கள், மற்ற பொருட்கள், இதை நம்பி தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எந்த வேலையும் கிடையாது. எவ்வளவு துரதிர்ஷ்டமான ஒரு நிலைமை. ஆனால் இதற்கெல்லாம் காரணம் ஹோலி வார் அப்படின்னு சொல்லி, கடவுளுக்காக யுத்தம் பண்ணுறோன்னு சொல்லி தங்களுக்கு வேலை, தண்ணீர், மின்சாரம் எல்லாவற்றையும் கொடுத்த பக்கத்து தேசமான இஸ்ரேல் மேலே மிக கொடூரமான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டது தான் காரணம். இவர்கள் என்னதான் கடவுளுக்காக புனித யுத்தத்தை செய்கிறோன்னு சொன்னாலும் நிலைமை அப்படி இருக்குது. கடவுளின் கடுங்கோபத்திற்கு ஆளாகி சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. உலக மக்கள் எல்லோரும் பார்க்க இது ஒரு பாடமாக இருக்குது. ஆனால் இவர்களால் தொடர்ந்து வெறுக்கப்படுகிற, தாக்கப்படுகிற இஸ்ரேல் தேசம் உலகத்துக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கு, எவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்புகள், எவ்வளோ மருத்துவ கண்டுபிடிப்புகள், அவர்களால் உலகம் முழுவதும் பயன் பெறுகிறதுங்கிறது உண்மை. இப்போ பார்க்குற எல்லா மக்களுக்கும் தெரியும்ல, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, யார் சபிக்கப்பட்டவங்க. மனிதர்களுடைய அடிப்படையான பண்பே மற்ற மனிதர்களோடும் பழகணும், நட்போடு இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா மனிதன் ஒரு சமூக பிராணி. மிருகங்கள்கிட்ட இந்த பண்பு இருக்குது, அப்போ மனிதர்கள்ட்ட இன்னும் அதிகமாக இருக்குது சில பண்புகள். மற்றவர்களிடம் நன்மதிப்பை வாங்கணும், மற்றவர்கள் நம்ம மதிக்கணும், மற்றவர்களை நம்ம அங்கீகரிக்கணும், அவங்க உதவி கேட்டால் நம்ம செய்யணும். இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் மனிதர்களுடைய மூளையிலே இருக்குது, எல்லாம் ஹார்ட்வேர் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இதுதான் மனித இயல்பாக இருக்கும்போது அவர்களுடைய கோட்பாடாகவே நீ மற்ற மதத்தோட நட்பாக பழகக்கூடாது, அவர்களை வெறுக்கணும், அழிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படும்போது பல மனிதர்களால் அதை எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இதெல்லாம் மனித சுபாவத்துக்கு எதிராக இருக்குது. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தா மனிதர்கள்ட்ட வெறுப்பை எளிதாக பரப்ப முடியும். நீ தான் உயர்ந்தவன், அவர்கள்லாம் கீழே இருக்கிறாங்க, நீ தான் கடவுளுக்காக நிற்கிற, அவங்க கடவுளுக்கு எதிரியாக இருக்கிறாங்க. இப்படி இவனை உயர்த்தியும் மற்றவங்களை தாழ்த்தியும் மற்றவங்க மேலே வெறுப்பை பரப்பிடலாம். இப்போ மத இன வெறியெல்லாம் தொட்டு ஜாதி கட்சிகளில் உருவாக்குறாங்க இல்லையா, இப்படிப்பட்டவங்க இந்த முறையை தான் பயன்படுத்துகிறாங்க. மற்றவங்களை தாழ்த்தும் போது இவங்களுக்கு ஒரு பெருமை வருது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப பலகீனமானவங்ககிட்ட தான் நடக்கும். ஏன்னா இவங்க பெரிய அளவில் வாழ்க்கையில் சாதித்திருக்க மாட்டாங்க, இவங்ககிட்ட பெரிய திறமைகள் இருக்காது, இவங்களை வளர்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் பிறப்பாலே நீ உயர்ந்தவன், அல்லது இந்த மதத்தில் இருக்கிறதுனால நீ உயர்ந்தவன், இப்படிலாம் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி, சந்தோஷத்தை உண்டு பண்ணும். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு அவங்க சிந்திக்கக்கூட முடியாதபடி அவங்க உள்மனம் இதை அதிகமாக விரும்பும். அதனால் அதை ஆராய்ந்து பார்க்கவே விரும்ப மாட்டாங்க. ஆனால் நல்ல சிந்திக்கக்கூடியவர்கள், சாதித்தவர்கள், ஜெயித்தவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், மனித பண்புகள் சரியான நிலையில் இருக்கிறவங்கள்லாம் இதில் விழுந்துட மாட்டாங்க. மற்ற கலாச்சாரம், மதங்கள் எல்லாம் அழித்து விட்டு அவங்கள நம்ம மேற்கொள்ளணும், அவங்களோட நட்போடு இருக்கக்கூடாது, வெறுக்கணும், இப்படிப்பட்ட போதனைகளை அவங்க விரும்பவில்லை. ஏன்னா அவங்க உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட போதனைகள் வெறுப்பையும் அப்புறம் வன்முறையை கொண்டு வருது, இது அழிவை கொண்டு வருது. இஸ்லாமிய போதனைகள் என்ன சொல்லுது, நாம தான் சுப்ரியர் ரிலீஜன், மற்ற மதத்தை நீங்கள் வெறுக்கணும், அவங்களோட நட்பாக இருக்கக்கூடாது, அவைகளை மேற்கொள்ளணும்னு சொல்லுது. நம்முடைய கடவுள் அவர்களை அழித்து வெற்றியை தருவார், இப்படியெல்லாம் வெளிப்படையாகவே அவங்க போதிக்கிறாங்க. அவர்களுடைய பல போதனைகளில் நம்ம இதை பார்க்க முடியுது.
இந்த இஸ்ரேலியர்கள், அமெரிக்கர்கள் இவங்களெல்லாம் அழித்து எங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கணும், அவர்கள் தலைவர்கள் சாகணும், இப்படி வெளிப்படையாகவே அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆனால் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நேர் எதிராக இருக்குது. இவர்களுடைய தலைவர்கள், இவங்க அமைப்புகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. சமுதாய அளவில் பார்த்தாலும் மேற்குலக நாடுகள் தான் இவங்களோட வேகமாக முன்னேறி கொண்டு இருக்கிறாங்க. எல்லா தேசங்களையும் பொருளாதார பிரச்சனை, ஊழல், எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. ஆனால் கம்பேரிட்டிவாக பார்த்தா இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அல்லது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தேசங்களை விட மேற்குலக நாடுகள் எவ்வளோ முன்னேறி இருக்குது இல்லையா? சிரியா, ஈராக், ஆப்கானிஸ்தான், பல ஆப்பிரிக்க நாடுகள், இதனுடைய நிலைமையை பாருங்கள். அந்த நாடுகள் தோல்வி அடையும் போது அங்கே இருந்து பிழைப்பதற்காக ஓடி வர்றவங்க எதை நோக்கி ஓடி வர்றாங்க? ஐரோப்பிய தேசங்கள், அமெரிக்காவை நோக்கி தான் ஓடி வர்றாங்க. அவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமிய தேசங்களில் இருக்கக்கூடிய படித்த நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், நல்ல சுதந்திரமான முன்னேறிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய நாடுகள் வேணும்னு சொல்லிட்டு அவங்க மேற்குலக நாடுகளை நோக்கி தான் போகிறாங்க. அங்கே போய் செட்டில் ஆகணுங்கிறது அவங்களுடைய விருப்பமாக இருக்குது. இப்படி சமுதாய பொருளாதார முன்னேற்றம், அறிவியல், தனிமனித உரிமைகள், இப்படி எல்லா விஷயத்துலேயுமே இந்த மேற்குலக நாடுகள் மிக அதிக அளவில் முன்னேறி கொண்டிருக்கிறது. இது 200 வருடங்களுக்கும் மேலாக இவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக யுத்தங்களில் இவங்க தோல்வி அடைவது, அதுவும் குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிரான எல்லா யுத்தங்கள்லையும், எல்லா முயற்சிகள்லையும் தோல்வி அடைந்திருக்கிறாங்க. முதலாம் உலக யுத்தம் ஆரம்பித்த காலத்தில் இருந்தே பார்க்கலாம். அப்போது இந்த பாலஸ்தீன பகுதிகளை எல்லாம் ஆண்டு கொண்டிருந்த ஒட்டாமான் எம்பையர் யூதர்கள் அங்கே விடவே மாட்டோம், அவங்க அங்கே குடியேறவே முடியாது, வீடு வாங்க முடியாது, இப்படிலாம் பல தடைகளை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் முதலாம் உலக யுத்தத்தில் அவங்க மிகப்பெரிய தோல்வியை அடைந்து அந்த நிலப்பகுதி முழுவதும் விடுதலை அடைந்தது. இது நடந்தது 115 வருடங்களுக்கு முன்பு. அங்கே இருந்து தொடர்ச்சியாக எல்லா யுத்தங்கள் முயற்சிகளிலும் தோல்வியடைந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அதனுடைய உச்சகட்டமாக இப்போ அது மிக அதிகமாக நடக்குது, மிக அதிகமாக தெளிவாக தெரிகிறது. 2023 அக்டோபர் 7 இந்த ஈரான் அதனுடைய ப்ராக்சிகள் மூலமாக இஸ்ரேலுக்கு மேலே மிக கொடூரமான தாக்குதலை ஆரம்பித்த போது, அதில் இருந்து அந்த யுத்தம் ஆரம்பித்து தொடர்ச்சியாக பல தோல்விகள், இந்த ப்ராக்சி அமைப்புகளுடைய தளபதிகள் கொல்லப்படுறாங்க, தலைவர்கள் கொல்லப்படுறாங்க, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அடுத்தடுத்த தோல்விகள். ஈரானில் பல சயின்டிஸ்ட், பல தளபதிகள் கொல்லப்பட்டாங்க. இஸ்ரேலை முழுவதுமாக அழித்து விடுவோம் அப்படின்னு கொள்கையாக வைத்து செயல்பட்ட ஈரான் தேசத்துக்கு ஆதரவாக இருந்த தேசங்களுக்கும் பல பின்னடைவுகள். இந்த ஆயுதங்களெல்லாம் தீவிரவாதிகள் கொடுக்கறதுக்கு பெரிய உதவியாக இருந்த சிறிய தேசம் ஆசாத்துடைய அந்த கவர்மெண்ட்டோடைய வீழ்ச்சி, இப்படி பல வகைகள்லேயும் உங்களுக்கு பின்னடைவு. கடைசியாக இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஈரான் அவர்களுடைய அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியல. ஏன்னா அவர்களுடைய உச்சபட்ச கனவாக இருந்தது. பல அரபு தேசங்களுக்கு அப்படி தான் அணு ஆயுதம் தயாரிக்கணும், இஸ்ரேலை அழிக்க வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணம் இருந்தது. சர்வதேச அணு ஆயுத பரவல் தடுப்புக்கான அந்த அமைப்பு IAEA அமைப்பு ஈரானுக்கு வந்து அங்கே சோதனை செய்யும் போது கூட ஈரான் அதிகாரிகள், ஈரானுக்கு வந்து சோதனை செய்த போது கூட ஈரானிய அதிகாரிகளே சொன்னாங்க, எங்களிடம் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 450 கிலோ இருக்குது, இதை இன்னும் கொஞ்சம் செறிவூட்டி நாங்கள் 11 அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும், இதை வைத்து இஸ்ரேலை முழுவதும் அழித்து விட முடியும் அப்படின்னு அப்போவே வெளிப்படையாக சொன்னாங்க. ஆனால் அவர்களுடைய அணு ஆயுத ஆராய்ச்சியாளர்களும் அணு ஆயுத நிலையங்களும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு அவர்களுடைய உச்சபட்ச தலைமையே அழிக்கப்பட்டு விட்டது. IRGC அந்த அமைப்பு, அதற்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே முற்றிலுமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய அமைப்புகள், தலைவர்கள் எல்லோரும் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறாங்க, அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது அவர்களுடைய மதத்தின் மேலே அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது, பல கேள்விகள் வருது. அதனால தான் இன்றைக்கு பல இளைஞர்கள், வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒன்று இஸ்லாத்தை விட்டு வெளியே வர்றாங்க, வெளிப்படையாக எக்ஸ் முஸ்லீம் அப்படின்னு தங்களை சொல்லிக்கொண்டு, இந்த ஹாரிஸ் சுல்தான் மாதிரி வெளிப்படையாகவே எக்ஸ் முஸ்லீம் சொல்லிக்கொண்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் பலர் வெளியே தெரியாமல் ரொம்ப அமைதியாக அவங்களுடைய அந்த மத நம்பிக்கைகள்லேருந்து அப்படியே ஒதுங்கிடுறாங்க. இது அந்த இஸ்லாமிய தலைவர்களுக்கு பெரிய கவலையாக இருக்குது. ஏன்னா அவங்க மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களால அதற்காக அவங்க கவலைப்படுறாங்க. ஆனால் நாம் உலக வரலாற்றில் இந்த சமுதாய மாற்றத்தை எல்லாம் கவனிக்கும்போது இன்றைக்கு மக்கள் யாரும் வன்முறையையோ யுத்தத்தையோ விரும்புவதில்லை. அப்படி வன்முறையை கொண்டு வரக்கூடிய சமுதாயங்களோ அரசாங்கமோ மதமோ இவைகள் தோல்வி அடைகிறது நிச்சயம். இஸ்ரேலே ஒரு நல்ல உதாரணம். அவர்கள் மக்களுக்கான கல்வி அறிவு, அவர்களுக்கான சுதந்திரம், முன்னேற்றம், இதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் வன்முறையையும் யுத்தத்தையும் தூக்கி பிடிக்கிற தேசங்கள் எல்லாமே கூட இஸ்ரேலிடம் தோற்று போகிறார்கள். இஸ்ரேல் இன்றைக்கு மத்திய கிழக்கில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குது. இவருடைய யுத்தங்களும் அதன் விளைவுகளும் பிரமிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலை கவனித்து கொண்டே இருந்தால் எதிர்காலத்தில்
இன்னும் பல ஆச்சரியங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.